அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இதை முன்வைத்தது அப்படின்ற குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் முன்வைக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரங்கள் இதை பயன்படுத்தினது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இல்லையா? காங்கிரஸ் இது ஒரு கோரிக்கையாக தொடர்ந்து வச்சுட்டு இருந்தது. அது தேர்தல் காலத்திலையும் வச்சுருந்தாங்க. அண்ணன் வரதராஜன் சொன்னது திமுக ஏன் இந்த சர்வே எடுக்கலை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. கேஸ்ட் சர்வேன்றது அது ஒன்லி ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அது வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வரணும்னா மக்களுக்கு அதுக்கு பயன்படும் கேஸ்ட் சர்வே. கேஸ்ட் சென்சஸ் என்பது தான் இடஒதுக்கீட்டுக்கும் மற்ற பொருளாதார மேம்பாட்டிற்கும் அது பயன்படும். ஆகவே கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கலைன்னா சென்சஸ் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய பட்டியலில் இருக்குது, யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. அது அந்த சப்ஜெக்ட் ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 69% இடஒதுக்கீடு இருக்குது. இங்கே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காகன்னா பொதுவாக மெயின் பாயிண்ட்டு இடஒதுக்கீடு தான். இப்போ இடஒதுக்கீடு இங்கே 69%, பீகாரில் 69% கிடையாது, தெலுங்கானாவில் 69% கிடையாது. எங்கே கேஸ்ட் சர்வே எடுத்திருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 69% இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இது சென்ட்ரல் சப்ஜெக்ட், அதனால் இது எடுக்க வேண்டியதில்லை, அவங்க தான் எடுக்கணும். இப்போ கேள்வி யாரை கேட்டிருக்கணும்? 2021 சென்சஸ் எடுக்கல, ஏன் எடுக்கலன்னு பிஜேபியை கேட்கணும். இன்னும் சரி இவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியாது சார். அன்னைக்கு கொரோனா இருந்தது, அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இல்ல. ஒன்று. ரெண்டாவது, இவங்க கேஸ்ட் சர்வே திமுக எடுக்கல, தமிழ்நாட்டில் எடுக்கலன்னு கேட்கறாங்களே. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை எங்கேயாவது எடுத்திருக்காங்களா? ஏன் எடுக்கல? அங்கேயா அந்த கேள்வியை வைக்கல? அவங்கள சொல்ல முடியாதுல்ல. ஏன் அதை வைக்கல? தமிழ்நாட்டை தொடர்ந்து கேட்குறாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற இந்த அறிவிப்பு என்பது, அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு வெற்று அறிவிப்பாக இது இருக்கக்கூடாது. ஒரு வெற்று அறிவிப்பு. ஏன்னா போகிற போக்கில் பிஜேபி இது எப்போ சென்சஸ் எடுக்கிறது, எப்போ இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும், இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு தான் பிஜேபி நினைப்பாங்க. பீகார் எலெக்ஷனுக்கு பயன்படும் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த அறிவிப்பு. இப்போ ஒப்புதல் கொடுத்தது மூலமா பிஜேபிக்கு இதுல ரிஸ்க் அதிகம் இல்லையா? இப்போ நாளைக்கு சென்சஸ் எடுத்தா அதுல இது சேர்த்தே ஆகணும், இத வெளியிட்டே ஆகணும். சென்சஸ் எடுக்கிறது ஏன் ஒத்துக்கணும்? ஒத்துக்காம இருந்திருக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்குது. தொகுதி மாதிரி வர டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் இப்போ இந்த மக்கள் தொகைக்கான சென்சஸ் தேவைப்படுது. அப்போ இவங்க அதுக்கும் எப்ப எடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ பிஜேபி இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறபடியா அது எப்ப இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்ன்றது சொல்ல முடியாது. இந்த அறிவிப்பை அறிவிச்சதுனால அதுல அறுவடை செய்ய முடியும், இதுல ஒரு பொலிட்டிக்கல் கெயின் பண்ண முடியுன்றது தான் பிஜேபியோட திட்டமா இருக்கிறபடியா இல்ல உண்மையிலே இது இம்ப்ளிமெண்டேஷன் வரும் என்பதை நான் நம்புறேன். அதாவது அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் சொன்னார், அதாவது இந்த 69% தமிழகத்தினுடைய இடஒதுக்கீட்டை பற்றி சொன்னார். பாருங்க, மண்டல் கமிஷன் ஸ்லாப் படி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஸ்லாப் 50 எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்படி 69% யார் காரணம்? நமக்கு சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கல. அதனால அண்ணங்கிட்ட ஒரு கேள்விண்ணே, அப்போ 50% தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, இடபிள்யூஎஸ் 10% கொடுத்துருக்காங்க, அது எதில் சேர்ப்பீங்க? இல்ல அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது அதுக்கப்புறம் மிகைப்படலாம் அப்படின்ட்டாங்க. அது ஒரு பேண்டோரா பாக்ஸ் மாதிரி அதை ஓபன் பண்ணி விட்டாங்க. பாருங்க, அப்ப அது எக்ஸிட் ஆகிறதுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க மாநில அரசாங்கம் நிச்சயமாக நீங்க கொடுக்கலாம். அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அந்த 65% இடஒதுக்கீடு கொடுத்தது அவரிடம் சார், இதை நீங்க கிடைக்கொள்ள முடியாது. அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்படி நீங்க கொடுக்கும் பட்சத்தில் நீங்க அதுக்கான கேஸ்ட் சர்வே நீங்க சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால நீங்க திமுகவோ வேற யாரும் உரிமை கொள்ள முடியாது. இது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான் சார்ந்து சொல்றேன். பண்ண என்ன சொன்னாரு, இது 33% மகளிர் இடஒதுக்கீடு வேண்டும் சொன்னார். ஏன் சார், நாங்க தெளிவா சொல்லிட்டோம், 2 மக்களவை மாநிலங்களிலும் நாங்கள் தாக்கல் செய்த பிறகு ராகுல் காந்தி சொன்னார், தெரியாதனமா நாங்க செய்யாம விட்டுட்டோம். ஏன் உங்களுக்கு வயிற்று தெரிஞ்சா இல்லையா, செஞ்சு காட்டமா இல்லையா, உங்களுக்கு கையாள ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? அதன் பிறகு நாங்க எப்பயும் சொன்னோம், நாங்கள் இந்த 2024 இது நடைமுறைக்கு வராது, இட் வில் டேக் a time, நிச்சயமாக டைம் எடுக்கும். நாங்க பல்வேறு சென்சஸ் முடிச்சு நடைமுறைப்படுத்தும் தெளிவாக பாராளுமன்றத்தில் அன்றைய உள்துறை அமைச்சர் தெளிவா விளக்கம். இல்ல பிரதமரே நேற்று வரை இதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாருன்னு கேக்குறாங்க சார். சாதிவாரி கணக்கெடுப்பு பிளவுபடுத்தும் அரசியல்னு பேசியிருக்காரு அப்படின்றாங்க. ஒரு விஷயம் தான் பாருங்க, இவர்கள் அதாவதுங்க இவர்கள் பண்ண இல்ல, அதாவதுங்க இவர்கள் உண்மையிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் ஜாட்டுக்கும் மற்ற சமுதாயத்துக்கு பிளவு ஏற்படுத்த சரியான உண்டா இல்லையா? நீங்க மராட்டாவுக்கு மற்ற சமுதாயத்துக்கு பிளவு ஏற்படுத்தீங்களா இல்லையா? இல்லையா? இதை நாங்க அப்படி பார்க்கல. நாங்கள் சோசியல் இன்ஜினியரிங் எல்லா சமூகத்தையும் ஒன்னா பார்க்கின்றோம். அதுதான் எங்களுக்கு உங்களோட வித்தியாசம். அதுதான் சொல்றோம்.
அதனால மகாராஷ்டிராவில் நீங்க வந்து நீங்க வேஷம் போட்டீங்கன்னா யார் உண்மையா இருந்தா மகாராஷ்டிரா எங்களுக்கு அரியணை கொடுத்தாங்க. ஹரியானால ஏன் தோத்து போனீங்க? நீங்க ஒரு ஜாட்டு முடிச்சுட்டு போனீங்க. மற்ற சமுதாயத்துல நீங்க மதிச்சீங்களா? கிடையாதுங்க. நாங்க வந்து எல்லா சமுதாயத்தையும் தமிழ் அச்சரோட கொண்டதால்தான் எங்களை மக்கள் திருப்பி கொடுத்தாங்க. அதே போலதான் அதாவது போலி நாடகத்துக்கும் மக்களோட இருக்கிறதுக்கும் அது வந்து பாஜக சாட்சி என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இங்க பாருங்க. இப்ப நீங்க டீலிமிஷனை பத்தி நான் தெளிவா சொல்றேன். 2002 வாஜ்பாய் கொண்டது எப்படி இந்திரா காந்தி கொண்டு வந்த பிறகு அந்த டீலிமிஷன் பாத்தீங்கன்னா அப்ப 84 திருத்தம் கான்ஸ்டியூஷன் திருத்தம் 84 ஏகமனதாக எல்லா கட்சிகளும் ஆதரித்தது. அப்ப என்ன சொல்லியிருந்தோம், ஏதாவது 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது 2001 2026 எடுக்கிற சென்சஸ் அடிப்படையில நாங்கள் மறுவரை சொல்லியிருக்கிறோம். அது 2026 நோக்கி அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஏன் உங்களுக்கு கவலை? நடைமுறை கவலை அளிக்கிறோம்ல, ஏன் அச்சம்? பாராட்டு வேணும். அரசியல் பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல சார், எல்லாத்தையுமே சென்சஸோட சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அதுல பெரிய வேலை இருக்கே. சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து டீலிமிட்டேஷன், அதோட சேர்ந்துதான் 33% இடஒதுக்கீடு. இப்ப அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு, இத்தனை சிக்கலை ஒரே முடிச்சுல போட்டு வச்சிருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. அதாவது எல்லாத்துலயும் இதுல வந்து ஒன்று பத்தி பாத்தீங்கன்னா இது நீங்க எனக்கு நேரம் அதிகமா தனி விவாதமாக பேசலாம். இன்னைக்கு நீங்க என்ன எதுக்கு 2013 வந்து நடைமுறை எல்லாமே முடிச்சுட்டோம் வெளியிடல ஏன் சொன்னீங்க? 46 லட்சம் ஜாதி இருக்குன்னா நீங்க ஒத்துருக்கீங்க. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட ஜாதி அவருக்கு 4147 இருக்குன்னா நீங்க ஒத்துருக்கீங்க. சரியா? அப்ப நடைமுறை சிக்கல் எவ்வளவு இருக்குல்ல? காரணம் எனக்கு தெரியுமா? இவருக்கு ஒப்புக்காக தேசப்பட்டார்கள். அதுக்கான பணியை இவர் மேற்கொள்ளவில்லை. அதுதான் அது 2000 தம்பி இல்ல வந்து ஈஸியா பண்ணிருக்கீங்க. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. நான் சொல்லிருந்தேன் தம்பி, நான் சொல்லிட்டேன். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து கொங்கு வேளாளர் இருக்கிறாங்க. அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஓபிசி, ஆனா சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபார்வர்ட் கமிட்டி வருவாங்க. அதே மாதிரி லிங்காயத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 70 விழுக்காடு வந்து இங்க வந்து ஓபிசி அங்க ஃபார்வர்டு. இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஆக இதை சரி செய்வதற்கு இன்னைக்கு இந்த முன்னெடுப்பு வந்து எளிதான இல்ல. உங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த தைரியம் இல்லை. நாங்கள் டைம் எடுக்கலாம், நாங்கள் செய்து காட்டுவோம். அதுக்கான முன்னெடுப்பு எடுத்துக்கிறோம். நீங்க காங்கிரஸோடு எங்களை அதை ஒப்பிடாங்க. அப்படிதான் அதனால இதுலதான் ஹரியானா மக்களும் மகாராஷ்டிரா மக்கள் ஏமாறு. அதனால ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அந்த ஏமாற மாட்டாங்க. நாங்கள் உண்மையாக அரசியலை கடந்து சமூக நீதியை நாங்கள் கட்டமைக்கிறோம், பாதுகாக்கிறோம். இல்ல மோடி அவர்களுக்கு மக்கள் மீது தான் அக்கறை. அதனால ஜம்மு காஷ்மீர்ல அங்க வந்து தாக்குதல் நடந்து 27 பேர் சுட்டுக் கொன்றும் ஜம்மு காஷ்மீர் பக்கம் போகாம பீகார் தேர்தலில் பரப்புரை பண்ணிட்டு இருந்த நபர் தான் பிரதமர் மோடி. அதனால இல்ல உங்க டேர்ல நான் மறுக்கவே இல்லை. ஏன் டேர்ல நான் டெல்லியில பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை இந்த முடிவுகள் எடுத்து நான் பாதுகாப்பு நான் சொல்றேன். ஒரு நாட்டுல தாக்குதல் நடந்திருக்கு. நீங்க தான் ஜம்மு காஷ்மீரோட எல்லாமும் செஞ்சீங்க. டெல்லியில முடிவெடுத்தது மோடி தானே. நானும் போகணும்ல, நானே சொல்றேன். அவரு மறுநாளே பீகார் பிரச்சாரத்தில் நிக்கிறாருங்க. எல்லா பிரச்சாரத்தை முடிச்சு அவர் வந்ததும் டெல்லியில கூட்டம் நடந்தது. உத்தரப்பிரதேசத்துல அடுத்த நாள் கூட்டத்தை கேன்சல் பண்ணாரு. அதுக்கு அடுத்த நாள் பீகார் போறாரு. ஏன் எங்க போகணும்? பீகார் எலெக்ஷன் முக்கியமா, செத்து விழுந்த மக்களின் முக்கியமா, பாதுகாப்பு முக்கியமா, நாட்டின் பாதுகாப்பு முக்கியமா? அதெல்லாம் தெரியாத நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியா தேர்தல் களத்துக்கு வர வேண்டிய தேவை என்னங்கிறது சொல்றேன். இன்னொன்னு அண்ணன் சொன்ன 2011 ஒண்ணுமே எடுக்கலங்க. 99% சரியாக நடத்தி முடிக்கப்பட்டது என்று சென்செக்ஸ் ஆணையமும் இந்திய தலைமை பதிவாளர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அப்ப தெரிவிச்சத எப்படி நீங்க வந்து ஒண்ணுமே எடுக்கலங்கிறீங்க? அப்ப இவங்களுக்கு என்ன கூத்துனா எதுவுமே இவங்க செய்யப்படுறது. இப்ப சொல்ற இந்த மகளிர் இடஒதுக்கீடுமே 2034 எப்ப 2034 இவங்க எல்லாம் இதெல்லாம் முடிச்சாதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்ப எல்லா விஷயமும் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், தொகுதி மறுவரைன்னு வந்தாலும் இப்ப நாங்க தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எப்படி வரையறை பண்ண போறீங்கன்னு கேட்டா அதுக்கு அமித்ஷா விட்டு இருந்து மோடி கிட்ட பதில் இல்ல. அப்ப எண்ணற்ற பல கொஸ்டின் மார்க்குகளை போட்டு வைத்து இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு இங்க மக்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் செய்ய போறோம்ங்கிறதெல்லாம் வருகிற தேர்தலில் தமிழக மக்கள் பாடம் கொடுத்திருப்பாங்க. வரதராஜன் குறுக்கிட்டாரு, சின்ன குறுக்கீடு மட்டும். சகோதரர் சொன்னாரு, நண்பர் சொன்னார் திரு கார்கே. அவர் என்ன சொன்னார்னா வந்து சார் இதான் சொன்னேன், எங்களுடைய ஆதரவை வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். அதன் பிறகு எங்களுடைய அதே சமயத்தில் எங்களுடைய ராமர் ரத யாத்திரை விஷயம் வந்த பிறகு அதை முடக்குகின்ற போது அதை நாங்கள் ஒருபோது ஏற்கல. அதனால நாங்கள் வாபஸ் பெற்றோம். அதனால அதுக்கு முடிச்சு போடக்கூடாது, தவறான தகவல்களை இது பண்ணக்கூடாது. மண்டல் கமிஷன் 1977 அமைச்சர் முறை எதிர்ப்பதற்காக அந்த போராட்டங்களை நசுக்குவதற்காக தான் வந்து ரத யாத்திரை நடத்தப்பட்டது. பாலசிங்க சார், நான் முடிச்சிருக்கேன் சார். அப்படி இப்ப இருக்கு. அதாவது 1977 எங்களுடைய ஜனசங்க ஆதரவு பெற்ற ஜனதா பரிவார் மொரார்ஜி தேசாய் ஆட்சியில தான் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மண்டல் கமிஷனே அமைக்கப்பட்டது.
அதனால அதை நடைமுறைப்படுத்துறதும் பாத்தீங்கன்னு சொன்னா அதே எங்களுடைய 90 எம்பிக்களோட அன்றைய ஆட்சி நடத்தின டிபிசி கூட நீங்க பாஜக மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், நாட்டு மக்கள் ஏமாற்ற முடியாது. ரத யாத்திரை என்பது இந்த கோனாடு கோடி மக்களுடைய இந்துக்களுடைய தார்மீக உரிமை, அதை ஜனநாயக எடுத்து போனோம். அதை முடக்கினா நாங்க வெளியேறோம். அவ்வளவுதான் விஷயம்.